Friends, welcome to Civil Scope. இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் environmental engineering. Previous year IAS questions தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி நிறைய சப்ஜெக்ட்டோட क्वेश्चन பேப்பர் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. First question, the correct statement of comparison of ultimate BOD, COD, theoretical oxygen demand and 5-day BOD is. ஓகேவா, இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே என்ன? ஆக்சிஜன் டிமாண்ட், அதாவது பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டையோ இல்லை நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டையோ இல்லைன்னா ஆர்கானிக் மேட்டர்ஸையோ இல்லை ஆக்சிடைஸ் பண்ண முடியாத சப்ஸ்டன்ஸையோ நம்ம ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் தேவைப்படுது. ஓகேவா, ஆக்சிஜன் டிமாண்டை தான் இது எல்லாமே டினோட் பண்ணுது. ஃபஸ்ட்டு நம்ம இதோட டெஃபினிஷன் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா, இதோட டெஃபினிஷன் எல்லாத்தையுமே நமக்கு 2 மார்க்கில் கன்வென்ஷனில் கேட்கலாம். ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு டிஓடி, டோட்டல் ஆக்சிஜன் டிமாண்ட். டிஓடி இதுவும் ஆக்சிஜன் டிமாண்டாக பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் ஆர்கானிக் மேட்டர்ஸை, அதாவது ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படுது. ஓகேவா, இதில் அதிகமான அளவு நம்ம ஆக்சிடைஸ் பண்ணிக்கலாம். அதனால எல்லாத்த விட கம்பேர் பண்ணும்போது இதுதான் அதிகம். TOD, that is total oxygen required to oxidize biodegradable and non-biodegradable organic matter along with a few organic substances which are oxidizable. Okay va, TOD which is greater than COD and COD which is greater than BOD. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க, இதுவும் கொஸ்டினாக கேட்கலாம். நெக்ஸ்ட் THOD, இது எதை டினோட் பண்ணால் தியரட்டிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், அதாவது ஆக்சிஜனுக்கும் அதர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வச்சு நம்ம ஒரு சில சப்ஸ்டன்ஸை ஆக்சிடைஸ் பண்ணுவோம். ஓகேவா, அதுதான் theoretical oxygen demand. It is the oxygen demand found by establishing relation between oxygen and other chemical substances which are oxidizable in chemical reaction. Chemical reaction மூலமா எவ்வளவு ஆக்சிடைஸ் பண்ண முடியுமோ அதை ஆக்சிடைஸ் பண்ணுவோம். TOD கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். ஓகேவா, COD எது டினோட் பண்ணுன்னா கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஓகேவா, இதில் பயாலஜிக்கலி ஆக்டிவ் அண்ட் இன்ஆக்டிவ் மேட்டர்ஸை கெமிக்கல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் மூலமாக கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஓகேவா, அப்போது CODயில் அதிகமான அளவு நம்ம ஆக்சிடைஸ் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணுற ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எதுனா K2Cr2O7, தட் இஸ் பொட்டாசியம் டைக்ரோமேட் அண்ட் பொட்டாசியம் பெர்மேங்கனேட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு BOD, பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஓகேவா, இங்கே பயோடிகிரேடபிள் ஆர்கானிக் மேட்டர்ஸை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஓகேவா, BOD at 5 days கம்பேர் பண்ணும்போது BOD அல்டிமேட்டில் BODயை விட அதிகமாக நம்ம ஆக்சிடைஸ் பண்ணுவோம். ஓகேவா, BODங்கிறது பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், த அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் required ஃபார் கம்ப்ளீட் டிகம்போஷன் ஆஃப் பயோடிகிரேடபிள் ஆர்கானிக் மேட்டர். ஓகேவா, இப்போ நம்ம கரெக்ட் சீக்வன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். Option B is the right answer. COD which is greater than THOD which is greater than BODU which is greater than BOD at 5 days. ஓகேவா, CODங்கிறது chemical oxygen demand. TOD total oxygen demand இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட்டில் வரும். ஓகேவா, கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டை கம்பேர் பண்ணும்போது தியரட்டிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டில் கம்மி தான். ஓகேவா, லாஸ்ட்டில் தான் BOD at 5 days வரும். BOD எதை டினோட் பண்ணுது? பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். அதுவும் தெரிஞ்சுக்கோங்க, அதுவும் கொஸ்டினாக கேட்கலாம். ஓகேவா, இதோட டெஃபினிஷன் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கோங்க, எல்லாமே 2 மார்க்ஸில் கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரிமூவ்டு பை ரேபிட் சாண்ட் ஃபில்டர் ஃப்ரம் வாட்டர். ரேபிட் சாண்ட் ஃபில்டரை யூஸ் பண்ணி நம்ம வாட்டர்லேருந்து எதெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம்னா சஸ்பெண்டட் சாலிட்ஸ், பாக்டீரியா, ஹெல்மெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ரேபிட் சாண்ட் ஃபில்டர் அண்ட் ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரலாம். ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். தியரி பார்ட்டில் கூட இதை கொஸ்டினாக கேட்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ண கேட்கலாம். இப்போ நம்ம ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பேஸ். ரேபிட் சாண்ட் ஃபில்டர் ஆக்குபை வெரி லிட்டில் ஸ்பேஸ் as compared to ஸ்லோ சாண்ட் ஃபில்டர். ஓகேவா, ஸ்லோ சாண்ட் ஃபில்டருக்கு அதிகமான ஏரியா தேவைப்படும். ரேட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரேபிட் சாண்ட் ஃபில்டரில் 3000 to 6000 லிட்டர் per hour per meter square. இது ஸ்லோ சாண்ட் ஃபில்டரில் எவ்வளோ ரேட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன்னா 100 to 200 லிட்டர் per hour per meter square தான். ஓகேவா, எஃபெக்டிவ் சைஸ் ஆஃப் த சாண்ட், அதாவது சாண்டை தான் நம்ம ஃபில்டர் மீடியமாக ரெண்டுத்துலையும் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே ரேபிட் சாண்ட் ஃபில்டரில் எஃபெக்டிவ் சைஸ் ஆஃப் த சாண்ட் இஸ் 0.35 to 0.6 mm. ஓகேவா, ஸ்லோ சாண்ட் ஃபில்டரில் 0.2 to 0.3 mm which is less than 0.5 mm தான். ஓகேவா, ஒரு சில கொஸ்டினில் கேட்கலாம் எஃபெக்டிவ் சைஸ் ஆஃப் ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் 0.5க்கு கம்மி எந்த வேல்யூ கொடுத்துருந்தாலும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ப்ரிலிமினரி ட்ரீட்மெண்ட் ஃபார் ரேபிட் சாண்ட் ஃபில்டர் கெமிக்கல் கோஆகுலேஷன் அண்ட் செடிமெண்டேஷன் பண்ணுவோம். ஓகேவா, இதே இது ஸ்லோ சாண்ட் ஃபில்டரில் நம்ம
ஃபில்டர் பண்ணுறதுக்கு முன்னால் பிளைன் செடிமெண்டேஷன் மட்டும் பண்ணுவோம். வாஷிங் வந்து இங்கே பேக் வாஷிங் பண்ணுவாங்க. ஸ்லோ சாண்ட் ஃபில்டரில் வந்து ஸ்க்ராப்பிங் த சாண்ட் பெட். ஓகேவா, அதாவது பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சோன்னா நம்ம மேலே இருக்க அந்த சாண்ட் பெட்டை வந்து ஸ்க்ராப் பண்ணிப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் வந்து இங்கே வந்து ஹைலி ஸ்கில்ட் பர்சன் தேவைப்படும், அங்கே லெஸ் ஸ்கில்ட் பர்சன் தான் தேவைப்படும். ஓகேவா, லாஸ் ஆஃப் ஹெட் அலௌடு ரேபிட் சாண்ட் ஃபில்டரில் வந்து 2.5 to 3.5 மீட்டர். ஓகேவா, லாஸ் ஆஃப் ஹெட்னா என்னது, வாட்டர் லெவல்ஸ் இருக்க டிஃப்ரென்ஸ். ஓகேவா, அதாவது ஃபில்ட்ரேஷன் டேங்குக்கும் அவுட்லெட் சேம்பர்லேயும் இருக்க வாட்டர் லெவலுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் லாஸ் ஆஃப் ஹெட்னு சொல்லுவோம். ஓகேவா, இங்கே வந்து ரேபிட் சாண்ட் ஃபில்டரில் 2.5 to 3.5 மீட்டர். ஓகேவா, அலோவபிள் ஹெட் இஸ். அதே இது இனிஷியல் அலோவபிள் ஹெட் ஃபார் ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் எவ்வளோனா 10 to 15 சென்டிமீட்டர். டோட்டல் அலோவபிள் ஹெட் வந்து எவ்வளோனா should not greater than 0.7 to 1.7 மீட்டர். ஓகேவா, ரிமூவல் ஆஃப் டர்பிடிட்டி வந்து ரேபிட் சாண்ட் ஃபில்டர் குட் தான், இங்கேயும் குட். ஸ்லோ சாண்ட் ஃபில்டரை எவ்வளோ ரிமூவ் பண்ணுவாங்கன்னா 50 ppm. ஓகேவா, டர்பிடிட்டி. ரிமூவல் ஆஃப் கலர் வந்து இங்கே வந்து குட், இங்கேயும் ஃபேர். ஓகேவா, ரிமூவல் ஆஃப் பாக்டீரியா வந்து ரேபிட் சாண்ட் ஃபில்டரில் வந்து 80 to 90% ரிமூவ் பண்ணுவோம். ஸ்லோ சாண்ட் ஃபில்டரில் வந்து 98 to 99% ஆஃப் பாக்டீரியா வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஓகேவா, எங்கே அதிகமான அளவு பாக்டீரியா ரிமூவ் பண்ணுறோன்னா ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் தான். ஓகேவா, ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ்க்கு வரலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Next question, consider the following valves in water distribution system: check valve, pressure valve and air relief valve, score valve, sluice valve. Which of these work automatically? வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் பைப்பில் ப்ரொவைட் பண்ணுற வால்வ்ஸ் கொடுத்துருக்காங்க. எது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, 1 2 3 செக் வால்வ், ப்ரெஷர் ரெடியூஸ் வால்வ் அண்ட் ஏர் ரிலீஃப் வால்வ், இந்த மூணு தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், வாட்டரை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு கொண்டு போகிறோம். அதாவது ரிசர்வாயர்லேருந்து எங்கே வாட்டர் தேவையோ அங்கே கொண்டு போக போகிறோம். எப்படி கொண்டு போகும், பைப்லைன் கனெக்ஷன் மூலமாக கொண்டு போகலாம். ஓகேவா, அப்போது அந்த பைப்லைன்ஸில் ஒரு சில வால்வ் வந்து ஒரு சில பர்பஸுக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அது என்னெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கேட் வால் ஆர் ஸ்லூயிஸ் வால். இதோட அனதர் நேம் வந்து ஷட் ஆஃப் வால். ஓகேவா, அதோட பர்பஸ் என்னன்னா டு கண்ட்ரோல் த ஃப்ளோ ஆர் டு ரெகுலேட் த ஃப்ளோ. ஓகேவா, இப்போ வாட்டர் வந்து ஒரு டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, இந்த டைரக்ஷன்ல நம்ம வாட்டரை அனுப்ப வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க வந்து ஒரு கேட் வால் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா, இப்போ இங்க வாட்டர் ஃப்ளோ ஆகணும்னு என்ன பண்ணுவோம், இதை வந்து ரொட்டேட் பண்ணுவோம். ரொட்டேட் பண்ணும்போது இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா இது வந்து மேலே போயிடும், வாட்டர் வந்து இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும். ஓகேவா, அப்போ இதோட பர்பஸ் என்னன்னா டு ரெகுலேட் த ஃப்ளோ ஆர் டு கண்ட்ரோல் த ஃப்ளோ. எவ்ரி 2 to 5 மீட்டர் ஒன்ஸ் வந்து நம்ம அந்த கேட் வால் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். நார்மலா வந்து சமிட் பாயிண்ட்ஸ்ல வந்து கேட் வால் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, சமிட் பாயிண்ட்ஸ்ன்றது இந்த பிளேஸ் தான். இங்க வந்து கேட் வால் வந்து ப்ரொவைட். ஏர் வால்வ்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஏர் லீஃப் வால் ப்ரொவைட் பண்ணிருப்போம், அதே மாதிரி ஏர் இன்லெட் வால்வும் ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா, இப்போ அப்ஸ்ட்ரீம்ல வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது ஓகேவா, வாட்டர் மட்டுமே இருக்கும், வாட்டர்ல சம் ஏர் கண்டென்ட்டும் இருக்கும். இப்போ அப்ஸ்ட்ரீம் சைட்ல ஃப்ளோ ஆகும்போது, அதாவது சமிட்ல ஃப்ளோ ஆகும்போது அங்க லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகலாம். ஓகேவா, அதனால ஏர் பபிள்ஸ் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகும். அந்த ஏர் பபிள்ஸ்னால அங்க வந்து பிளாக்கேஜ் ஆகும். ஓகேவா, வாட்டர் ஃப்ளோ ஆகாது. அப்போ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த பிளேஸ்ல என்ன பண்ணுதுன்னா ஒரு ரிலீஃப் வால் வந்து ப்ரொவைட் பண்ணிப்போம். ஓகேவா, அப்போ இங்க வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது இந்த ஏர் பபிள்ஸ் ஏதாச்சும் ஃபார்ம் ஆச்சுன்னா அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ரைஸ் ஆகும். அப்போ ஏர் வந்து வெளியே போயிடும். ஓகேவா, திருப்பி வாட்டர் வந்து இந்த மாதிரி டவுன் ஸ்ட்ரீம் வழியா அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த பிளாக்கேஜை ப்ரிவென்ட் பண்றதுக்காக நம்ம ஏர் லீஃப் வால் வந்து ப்ரொவைட் பண்ணிப்போம். ஓகேவா, அதாவது இங்க கேட் வால் ப்ரொவைட் பண்ணோம், இதுக்கு முன்னால வந்து ஏர் லீஃப் வால் ப்ரொவைட் பண்ணிப்போம். ஏர் இன்லெட் வால் எங்க ப்ரொவைட் பண்ணிருப்போம்னா டவுன் ஸ்ட்ரீம்ல போகும்போது. ஓகேவா, இப்போ இந்த டைரக்ஷன்ல போகும்போது இங்க நெகட்டிவ் ப்ரெஷர் கிரியேட் ஆகுனா அந்த நெகட்டிவ் ப்ரெஷர்னால பைப் வந்து கொலாப்ஸ் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஓகேவா, கிராக் ஃபார்ம் ஆகலாம். அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக நம்ம ஏர் இன்லெட் வால் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா, இதான் ஏர் வால். நெக்ஸ்ட் வந்து செக் வால். செக் வால்வோட அனதர் நேம் வந்து நான் ரிட்டர்ன் வால். ஓகேவா, இது எதுக்காக ப்ரொவைட் பண்ணினா வாட்டர் ஃப்ளோ ஆயிட்டு இருக்க வாட்டர் வந்து ரிட்டர்ன் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம வந்து செக் வால் ப்ரொவைட் பண்ணோம். யூஸ்வலா வந்து பம்ப்ஸ்ல ஓகேவா, டெலிவரி பம்ப்ஸ்ல வந்து எங்க வந்து வாட்டர் டெலிவரி ஆகுதோ அந்த பிளேஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிப்போம். ஓகேவா, பிளேஸ் ஜஸ்ட் டெலிவரி சைட் ஆஃப் த பம்ப். இப்போ இங்க இருந்து இதான் பம்ப்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து வாட்டர் டெலிவரி ஆகுதுன்னா இந்த பிளேஸ்ல நம்ம ப்ரொவைட் பண்ணிப்போம். ஓகேவா,
அதாவது இங்க போன வாட்டர் இங்க ரிட்டர்ன் ஆகாம இருக்கணும், அதுக்காக நம்ம ப்ரொவைட் பண்றது தான் செக் வால்வ். ஓகேவா, இதுவும் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் drain valve or score valve, another name வந்து blow off valve. ஓகேவா, drain valve இல்லனா score valve சொல்லலாம், இல்லனா blow off valve. இது வந்து லோ பாயிண்ட்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் நம்ம வந்து ஸ்கோர் வால்வ் இல்லனா drain valve, அதோட another name வந்து drain valve ப்ரொவைட் பண்ணிருப்போம். எதுக்காகனா ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் இல்லனா ஏதாவது ரிப்பேர் ஒர்க் பண்ண போறோம்னா ஃபுல் வாட்டரையும் பைப்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்க வாட்டரை நம்ம ஃபுல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா, அதுக்காக ப்ரொவைட் பண்றது தான் இந்த drain valve. ஓகேவா, நெக்ஸ்ட் pressure valve. ஹை ப்ரெஷர் அதிகமா வாட்டர் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும்போது ப்ரெஷர் அதிகமாகும். ஓகேவா, அந்த ஹை ப்ரெஷர்னால வாட்டர் ஹேமர் கிரியேட் ஆகலாம். ஓகே, அதனால பைப் வந்து கொலாப்ஸ் ஆகலாம். அதை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம வந்து ப்ரொவைட் பண்றது தான் ப்ரெஷர் வால்வ். ஓகேவா, இதுவும் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும். ஓகேவா, அப்ப எந்தெந்த வால்வ்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகுதுன்னா ப்ரெஷர் வால்வ், ஏர் வால்வ், செக் வால்வ். ஓகேவா, இதுதான். Question: amongst the various sewage treatment methods for the same discharge, the largest area is needed for option D oxidation plant. இங்கு வந்து நம்ம sewage and biodegradable industrial waste வந்து ட்ரீட் பண்ணுவோம். ஓகேவா, used to treat sewage and biodegradable industrial waste. Option D is the right answer. Specific gravity of a suspended particle is increased from 2 to 3. The setting velocity will be. Option B get double. இதோட proof பார்த்தரலாம். Question என்னன்னா, the specific gravity of the suspended particle is increased from 2 to 3. Suspended particles ஓட specific gravity 2 ல இருந்து 3 ஆகும்போது அதோட settling velocity எப்படி இருக்கும் ரெண்டத்தை கம்பேர் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபார்முலா நமக்கு தெரியும். settling velocity ஓட ஃபார்முலா வந்து g/18 gs - 1 d square divided by nu. ஓகேவா, இதுக்கு ஃபார்முலா இருக்கு mu by rho. இங்க gsங்கிறது என்னது, suspended particles ஓட specific gravity. ஓகேவா, அப்போ 2 இருக்கும்போது செட்லிங் வெலாசிட்டி எப்படி இருக்கும், vs equal to g/18, gs ஓட வேல்யூ 2 minus 1 into d square divided by nu. ஓகேவா, என்ன ஆன்சர் வரும், 2 minus 1 is 1. அப்போ g/18 d square divided by nu. ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்பெசிபிக் கிராவிட்டி 3 இருந்துச்சுன்னா செட்லிங் வெலாசிட்டி எப்படி இருக்கும் பார்க்கலாம். vs equal to g/18 3 minus 1 d square divided by nu. ஓகேவா, that is 3 minus 1 is 2 g/18 into d square divided by nu. ஓகேவா, ரெண்டத்தை கம்பேர் பண்ணுங்க. this value is double the times of. ஓகேவா, specific gravity 2 ல இருந்து 3 இன்க்ரீஸ் ஆகும்போது settling velocity என்ன ஆகும்னா டபுள் ஆகும். ஓகேவா, இது ஆன்சர். The specific gravity of a suspended particle is increased from 2 to 3. The settling velocity will be get doubled. Option B is the right answer. Next question. Which of the following cations imparts pseudoplastic hardness of water? Pseudoplastic hardness என்னது, வாட்டர்ல போலி கடினத்தன்மைக்கு எது காரணம்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், சோடியம். ஓகேவா, வாட்டர்ல ஹார்ட்னஸ் வரதுக்கு எது ரீசன்னா கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயன்ஸ் இருக்கிறதுனால தான். ஓகேவா, இங்க ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின்: chlorides from water are removed by reverse osmosis. reverse osmosis process மூலமா வாட்டர்ல இருக்க chlorides ரிமூவ் பண்ணுவோம். லைம்ஸோட ப்ராசஸ் மூலமா ஹார்ட்னஸ் ரிமூவ் பண்ணுவோம். கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் மூலமாகவும் ஹார்ட்னஸ் தான் ரிமூவ் பண்ணுவோம். கெமிக்கல் கொயாகுலேஷன் ப்ராசஸ் மூலமாக வாட்டரில் இருக்க டர்பிடிட்டியை ரிமூவ் பண்ணுவோம். ஓகேவா, குளோரைட்ஸ் ஃப்ரம் வாட்டர் ஆர் ரிமூவ்ட் பை ஆப்ஷன் பி ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் எக்யூப்மெண்ட் அண்ட் ஒரு சில பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க, நம்ம மேட்ச் பண்ணணும். டெண்டோமீட்டர் வந்து கலரை மெஷர் பண்ணுறது. நெஃப்ளோமீட்டர் வந்து டர்பிடிட்டி. ஓகேவா, பிக்கு 3. இம்காஃப் கோன் வந்து செட்லபிள் சாலிட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. சிக்கு வந்து 4. மஃபில் ஃபர்னேஸ்ங்கிறது ஹை டெம்பரேச்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ டிக்கு வந்து 1. டிண்டோமீட்டர் ஃபார் கலர், நெஃப்ளோமீட்டர் டர்பிடிட்டி, இன்ஹாஃப் கோனுக்கு வந்து செட்லபிள் சாலிட்ஸ், மஃபில் ஃபர்னேஸுங்கிறது ஹை டெம்பரேச்சர். ஓகேவா, ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு வந்து 4, டிக்கு வந்து. Next question, which one of the following is the correct sequence of slow sand filter, rapid sand filter and dual media filter and mixed media filter in the decreasing order of their filtration? Okay va,
ஃபில்ட்ரேஷன் ரேட்டை வச்சு நம்ம ஆர்டர் பண்ணணும். எம்எம்எஃப்ங்கிறது மிக்ஸ்டு மீடியா ஃபில்டர். இதோட ஃபில்ட்ரேஷன் ரேட் என்ன 6 to 8 GPM per square feet. ஓகேவா. ரேபிட் சாண்ட் ஃபில்டரோடது வந்து 2 to 3 GPM per square feet. ஸ்லோ சாண்ட் ஃபில்டருக்கு வந்து 0.015 to 0.15 GPM per square feet. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது மிக்ஸ்டு மீடியா ஃபில்டருக்கும் டியூவல் மீடியா ஃபில்டர் ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ரேபிட் சாண்ட் ஃபில்டர். ஓகேவா. டியூவலை கம்பேர் பண்ணும்போது ரேபிட் சாண்ட் ஃபில்டரோடது கொஞ்சம் கம்மி தான். ஸோ அது வரும். அதுக்கப்புறமா தான் ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் வரும். ஓகேவா. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா. மிக்ஸ்டு மீடியா ஃபில்டர் விச் இஸ் ஈக்குவல் டு டியூவல் மீடியா ஃபில்டர் அண்ட் தென் கிரேட்டர் தேன் ரேபிட் சாண்ட் ஃபில்டர் விச் இஸ் கிரேட்டர் தேன் ஸ்லோ சாண்ட் ஃபில்டர். ஓகேவா. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Next question, in context of water polluted with sewage, what BOD signify? BOD எதை signify பண்ணுதுன்னா biochemical oxygen demand. ஓகேவா. Option C is the right answer. In context of water polluted with sewage, the BOD signify biochemical oxygen demand. Option C is the right answer. Next question. What is the most common cause of acidity in water? வாட்டரில் அசிடிட்டி ஆகிறதுக்கு எது ரீசன் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி கார்பன் டை ஆக்சைடு. அதாவது கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி என்ன ஃபார்ம் ஆகும்னா கார்போனிக் ஆசிட். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். வாட் இஸ் த காமன் காஸ் ஆஃப் அசிடிட்டி இன் வாட்டர்? கார்பன் டை ஆக்சைடு. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த தியரட்டிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் ஆஃப் 300 mg per liter குளுக்கோஸ் சொல்யூஷன்? 300 mg per liter குளுக்கோஸ் சொல்யூஷனை ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவை? அதான் கொஸ்டின். ஓகேவா. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். What is the theoretical oxygen demand of 300 mg per liter glucose solution? 300 mg per liter glucose solution ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவை? அதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேவா. தியரட்டிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் கேட்டாலே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ரிக்வயர்ட் ஃபார் ஆக்சிடைஸ் த சொல்யூஷன், அதான் கொஸ்டின். ஓகேவா. இப்போ இதோட மாலிகுலர் ஃபார்முலா தெரியும். குளுக்கோஸோடது C6H12O6. ஓகேவா. இது ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைன்னா 6 molecules of oxygen. ஓகேவா. 1 molecule of glucose ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு 6 molecules of oxygen தேவைப்படுது. ஓகேவா. இது ஆக்சிடைஸ் பண்ணி என்ன கிடைக்கும்? 6CO2 plus 6H2O. ஓகேவா. இதோட ஆக்சிஜன் டிமாண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு இதோட மாலிகுலர் வெயிட் தெரிஞ்சாகணும். ஓகேவா. அப்போ தான் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்கு முன்னால் அதோட அட்டாமிக் வெயிட் தெரிஞ்சுக்கணும். கார்பனோட அட்டாமிக் வெயிட் எவ்வளோனா 12. ஹைட்ரஜனோட அட்டாமிக் வெயிட் இஸ் 1. ஆக்சிஜனுக்கு 16. ஓகேவா. இப்போ இதோட மாலிகுலர் வெயிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா. 1 molecule of குளுக்கோஸை ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 6 molecules of oxygen தேவைப்படுது. ஓகேவா. அப்போ இதில் எவ்வளவு கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு? 6. ஓகேவா. அப்போ 6 × 12 அதோட அட்டாமிக் வெயிட்டால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அந்த கார்பனோட மாலிகுலர் வெயிட் கிடைச்சிடும். ஓகேவா. பிளஸ் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்கு? 12 × 1 அதோட அட்டாமிக் வெயிட்டால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டமோட மாலிகுலர் வெயிட் கிடைச்சிடும். ஓகேவா. பிளஸ் ஆக்சிஜன் 6 ஆட்டம்ஸ் இருக்கு. 6 × 16 அதோட அட்டாமிக் வெயிட்டால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதோட மாலிகுலர் வெயிட் கிடைச்சிடும். ஓகேவா. இவ்வளோ சேர்ந்தது தான் குளுக்கோஸோட மாலிகுலர் வெயிட். ஓகேவா. இது ஆக்சிடைஸ் பண்றதுக்கு நமக்கு எவ்வளோ மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் தேவைப்படுது? 6. ஓகேவா. 6 × O2 2 ஆட்டம்ஸ் இருக்கு. ஆக்சிஜனோட அட்டாமிக் வெயிட் இஸ் 16. ஓகேவா. இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்னா 180. ஓகேவா. அதாவது 180 கிராம் ஆஃப் குளுக்கோஸை ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைன்னா 192. ஓகேவா. அப்போ 180 பார்ட்டை ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு 192 தேவைப்படுது. அப்போ 1 பார்ட் ஆஃப் குளுக்கோஸை ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பார்ட் ஆஃப் ஆக்சிஜன் தேவைப்படும்? 192
டிவைடட் பை 180. இதை அப்படியே டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? நமக்கு என்ன அப்போ 180 பார்ட்ஸுக்கு 192 பார்ட் ஆஃப் ஆக்சிஜன் தேவைப்படுது. அப்போ ஒரு பார்ட்டுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 192 டிவைடட் பை 180 போட்டுடலாமா? நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 300 மில்லிகிராம் per liter குளுக்கோஸ் சொல்யூஷன் ஆக்சிடைஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் தேவை? அப்போ 300 மில்லிகிராம் per liter இது ஆக்சிடைஸ் பண்றதுக்கு எவ்வளவு தேவை? 300 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி 192 டிவைடட் பை 180 இத 300 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 300 மில்லிகிராம் per liter குளுக்கோஸ் சொல்யூஷனை ஆக்சிடைஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் தேவைன்னு கிடைச்சோம். தட் இஸ் 320 மில்லிகிராம் per liter. ஓகேவா? தட்ஸ் இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், யூட்ரோஃபிகேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ் இஸ் காஸ்ட் பை எதனால வரக்கூடியதுன்னா எக்ஸசிவ் நியூட்ரியன்ஸ்னால. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், எக்ஸசிவ் டிஸ்சார்ஜ் ஆஃப் நியூட்ரியன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். ஒரு சில டேர்ம்ஸும் அதோட பெர்மிசிபிள் லிமிட்ஸும் கொடுத்துருக்காங்க, நம்ம மேட்ச் பண்ணோம். ஹார்ட்னஸோட பெர்மிசிபிள் லிமிட் வந்து 200 மில்லிகிராம் per liter. நைட்ரேட் கான்சன்ட்ரேஷன் should not greater than 45 மில்லிகிராம் per liter. ஸோ பிக்கு 4. ஓகேவா? சிக்கு வந்து அயன் கான்சன்ட்ரேஷனோட அலோபிள் லிமிட்ஸ் வந்து should not greater than 0.3 ppm. ஓகேவா? அப்போ வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0.1 தான் வரும். ஸோ சிக்கு வந்து 0.1 மில்லிகிராம் per liter. ஃப்ளூரைட் கான்சன்ட்ரேஷனோட பெர்மிசிபிள் லிமிட் வந்து 1 to 1.5 ppm. ஓகேவா? அப்போ டிக்கு வந்து 2. ஓகேவா? டிக்கு வந்து 0.5 மில்லிகிராம் per liter. Which of the following solid waste disposal method is ecologically most acceptable? Option C is the right answer, composting. ஏன்னா நம்ம அது லாஸ்ட்டில் வந்து உரமாக மாற்றிடுவோம். ஓகேவா? சானிட்டரி லேண்ட்ஃபில்ங்கிறது யூஸ் பண்ணாத ஒரு பிளேஸில் நம்ம வந்து குப்பையை கொண்டு போய் கொட்டி கொட்டி வச்சுப்பாங்க. ஓகேவா? இன்சினரேஷனுங்கிறது இந்த ஹாஸ்பிட்டல் வேஸ்ட் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் பேர்ன் பண்ணுவாங்க. ஓகேவா? எரிச்சிருவாங்க. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் சி இஸ் த ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் ஃபிஷ் ஹேபிட்டன்ட் இன் எ ரிவர் த மினிமம் dissolved ஆக்சிஜன் required is 4 மில்லிகிராம் per liter. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த அல்டிமேட் BOD வேல்யூ ஆஃப் த வேஸ்ட். ஓகேவா? அல்டிமேட் BOD வந்து இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், ரிமைன்ஸ் த சேம் அட் ஆல் டெம்பரேச்சர்ஸ். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், ரிமைன்ஸ் த சேம் அட் ஆல் டெம்பரேச்சர். For a waste, the 5-day BOD at 20 degrees Celsius is found to be 200 milligram per liter. For the same waste, 5-day BOD at 30 degree will be. டெம்பரேச்சர் மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் வந்து சேம் தான். ஓகேவா? அப்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரேட் ஆஃப் BODயும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், மோர் தேன் 200 milligram per liter. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேவா? ஹார்ட்னஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணால் EDTA மெத்தட். குளோரினை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஆர்த்தோடோட்லைன். ஓகேவா? டிசால்வ் ஆக்சிஜனுக்கு வந்து விங்க்லர் மெத்தட். குளோரைடுக்கு வந்து குளோரைடை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு மோர் மெத்தட். ஓகேவா? ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 1, டிக்கு 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜீரோ ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் இஸ் அச்சீவ்டு பை. வாட்டரில் நம்ம கம்ப்ளீட்டாக எந்த ப்ராசஸ் மூலமாக ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஜியோலைட் ப்ராசஸ். இதோட அனதர் நேம் தான் வந்து அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஹார்ட்னஸில் வந்து டெம்பரரி ஹார்ட்னஸ் அண்ட் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ். ஓகேவா? டெம்பரரி ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சில மெத்தட் பண்ணுவோம், பெர்மனன்ட் ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது. டெம்பரரி ஹார்ட்னஸை வந்து வாட்டரை பாயில் பண்ணியோ இல்லை லைம் ஆட் பண்ணியோ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பெர்மனன்ட் ஹார்ட்னஸை வந்து லைம் சோடா ப்ராசஸ் இல்லைனா ஜியோலைட் ப்ராசஸ் மூலமாக, டீமினரலைசேஷன் ப்ராசஸ் மூலமாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜியோலைட் ப்ராசஸோட அனதர் நேம் தான் வந்து அயன் எக்ஸ்சேஞ்ச் ஆர் பேஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லலாம். ஓகேவா? இதில் வந்து நம்ம கால்சியம் மெக்னீஷியம் அயன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஓகேவா?